கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் காலையில என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 5வது வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். எப்படி? காலையிலே நல்ல செய்தி உங்க தேடி வருது. எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, இஸ்ரவேல் ஜனங்கள் விடியற் காலையில பார்க்கும்போது பனிக்குள்ள மன்னா இருந்தா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனா மன்னா இருந்து எடுத்து சாப்பிட்டா தேனில் இட்ட பணியாரம் போல. நானும் சொல்றேன், இந்த நன்மையினால் கர்த்தர் இன்று காலையிலே உங்களை திருப்தி ஆக்குகிற கர்த்தராயிருக்கிறார். அப்ப நேற்று வர பிரச்சனை இருந்திருக்கும், சங்கடங்கள் வந்திருக்கலாம். ஆனா இன்று கர்த்தர் உங்க வாயை நன்மையினால் திருப்தி ஆக்குவார். எப்படின்னா, இந்த உபாகமம் 28:1 முதல் 14 வசனம் இங்க யாருக்கும் பிடிக்காத வசனம் இல்லை, எல்லாருக்கும் அது ஒரு திருப்தியான வசனம் இல்ல. அந்த வசனத்தை பாருங்க, அது எவ்வளவு சொல்ல, எல்லாம் நன்மை, எல்லாம் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உன் கூடையும் உன் மாப்பிசை தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் சொல்லியிருக்காருல. இதானே நமக்கு பிடித்தமானது. பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நான் உங்களை இப்படி ஆசீர்வதிக்கிறேன், உங்களுக்கு ஒரு குறைவில்லாதவர் வாழ்வு நன்மை. உங்க பிள்ளைகள் இந்த எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ணிட்டாங்க, நல்ல ஒரு காலேஜ், நல்ல ஒரு ஸ்கூல்ல, நல்ல கோர்ஸ்ல உங்க பிள்ளைகளை சேர்க்கிற கர்த்தர் சித்தமா இருக்கிறார். படித்து முடித்துட்டாங்க, நல்ல கேம்பஸ்ல உங்க பிள்ளைகளை கொண்டு போறாங்க. இது பூமியில நீங்க நன்மையினால் திருப்தியா உங்க கேஸ் ஜெயமாய் மாறுகிறது. சபையில உங்களுக்கும் உங்க சபை கமிட்டிக்கு அந்த பிரச்சனை மாற்றப்படுகிறது. நன்மை காலையில உங்களை தேடி வருது. யார போல நன்மை தேடி வருதுன்னா, அன்னாளை போல தேவ சமூகத்துல இருதயத்தை ஊற்றினாள், நன்மை தேடி வருகிறது. மனோபாவை போல கர்த்தர் சந்தித்து காத்திருந்து உனக்கா காத்திருந்த நன்மை செய்கிற கர்த்தர். நன்மை என்ன? நம்ம எது நமக்கு கர்த்தர் அடிஷனலா ஒரு பிளஸிங்ஸ் கொடுக்காத நன்மை. அந்த நன்மை சுகத்தோடு பலத்தோடு தேவ சமாதானத்தோடு நிலைத்திருக்கீங்க. நல்லது. அப்புறம் நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குறேன். ஆண்டவரே, சுகவீனத்துல இருந்த எங்களுக்கு சுகம் கொடுத்தீங்க. 12 வருஷம் உதிரப்போக்கில கஷ்டப்பட்ட மகள் நன்மை கொடுத்தீங்க. அந்த குருடனுக்கு தாவீதின் குமாரனை இறங்குன்னு சொன்ன இறக்கி அவனுக்கு பார்வை கொடுத்தீங்க, நன்மை செய்தீங்க. அந்த சூனேமியாள் 7 வருஷத்தை அந்த இழந்து போனதெல்லாம் டபுளாய் மீட்டு கொடுத்தீங்க. அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்று அனுபவிக்க கிருபை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.